ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெய் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய மாடுகளை தாங்க. ஜெய் ஃபார்ம்ஸில் இப்போ நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காளைகள், அது போக 2 வண்டி மாடுகள், இது எல்லாமே இருக்கு. அதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலியை தொடர்ந்து பாருங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த வாரம் நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள் அப்படியே பார்த்துடலாங்க. மாடு வந்து இந்த வாரம் வந்து காலக்கண்ணு, ஜோடி, எருதுகா, சரிங்கண்ணா. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்கண்ணா. இது வந்து பூச்சிக்கான காலக்கண்ணு. சரிங்க. இன்னும் பல்லு போடுறதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகுங்க. இது ஒரு விலை வந்து 85,000 ரூபா சொல்றாங்க. 85,000. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அதே போல அது அருமையான கண்ணு. சரிங்கண்ணா. ரெட்டத்திமிழ். சரிங்க. நல்லா ஏத்தமான கண்ணு, புறநோட்டு எல்லாமே இருக்கு. அது 95 ரூபா சொல்றேங்க. சரிங்கண்ணா. இதெல்லாம் பூச்சிக்காலைக்கு ரெட்டத்திமிழோட நல்ல ஒரிஜினல் பிரீடு. சரிங்க. பூச்சிக்காலைக்கு வேற யூஸ் பண்ணலாம். ஆமா. இது மாதிரி இந்த கண்ணு வந்து ரேஸ் ஓட்டுறதுக்காகுங்க. ரேஸ் ஓட்டுறதுக்கு தான். ஆமா. இது கண்ணு நல்ல கால் கருப்பு, நல்ல டைப்பா இருக்கும். இதோட விலை வந்து 60 ரூபா சொல்றேங்க. இந்த கண்ணு 60,000 ரூபா. 60,000 ரூபா சொல்றேங்க. ஓகேங்க. கண்ணு இது நல்லா இருக்கு. சரிங்கண்ணா. அதே போல இந்த செவலக்காலை வந்து 4 பல், நல்ல மாட்டுக்கு இன சேர்க்கு நல்ல காலை, தரமான காலைங்க. சரிங்கண்ணா. அதோட விலை வந்து 1.25 லட்சம் சொல்லுதுங்க. சரிங்கண்ணா. அது இன சேர்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கலாமுங்க. சரிங்கண்ணா. தரமான காங்கை மாடு வேணா சரிங்க, நம்ம எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்க. கெடாரி கண்ணு, காலக்கண்ணு, நம்ம இது அது பாருங்க, அது கண்ணு காலக்கண் போட்டிருக்குது, நேற்றுக்கு தான் போட்டுது. சரி சரிங்க. அது செவல மாடு. ஓகே. அதோட விலை வந்து 74,000 சொல்லுதுங்க. ஓகேங்கண்ணா. ஈத்துங்கண்ணா அது ஈத்து 3 ஈத்து. கால் கட்ட வேண்டியது இல்ல. சரிங்க. 3 லிட்டர் பால் கறக்கு. 3 லிட்டர் கறவை. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அது போல நம்ம காங்கை மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா காட்டுக்கு நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. எருது பாத்தீங்கன்னா ஏர் ஓட்டிட்டு இருந்திருப்போம். மலன் வண்டிக்கு இதுக்கு எல்லாமே அந்த எருது ரெண்டுமே. சரிங்க. நல்ல தரமான காங்கை, எருது, மாடு, கறவை மாடு, கிடாரி கண்ணு எல்லாமே நம்ம கிட்ட இந்த காங்கை இனத்தை சேர்ந்து எல்லாமே கிடைக்கும். நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் 39 44 74 968. தரமான காங்கை மாடு வேணும். ஜெய் ஃபார்ம்ஸ், குழந்தைகள், திருப்பூர் மாவட்டம், பல்லடம், சித்தம்பலம். ஏன்னா எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேங்கண்ணா. கூகுள் மேப்ல போட்டாலே நம்மளோட லொகேஷன் தெரிஞ்சிருங்க. ஓகேங்க. திருப்பூர் மாவட்டம், பல்லடம். சரிங்கண்ணா. அந்த ஜோடி எருதுலாம் பாத்தீங்கன்னா ஒலை ஓட்டிட்டு இருந்து பார்த்துருப்பீங்க. ஆமாங்கண்ணா. அது மாதிரி நம்ம நல்ல எருது, சரிங்க, கறவை மாடு, சரிங்க, கிடாரி கண்ணு, ஜல்லிக்கட்டுக்கான கண்ணுகா, ஓகேங்க, எல்லாமே நம்ம தரமா கிடைக்கும். காங்கை மாடு. ஓகேங்கண்ணா. நம்மளுக்கு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். அதாங்கண்ணா. இப்போ அங்க இது போக இப்போ அந்த காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கு நிறையாங்க. ஓகேங்கண்ணா. அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால அதுக்கெல்லாம் அப்படி மேய்ஞ்சுக்கு. ஓகேங்க. கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்குறேங்க. சரிங்க. ஓகேங்கண்ணா. அது பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. ஆமாங்கண்ணா. நல்ல மாடு வேணா நம்மளை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்கண்ணா. நன்றி, வணக்கம். ஓகேங்கண்ணா. அண்ணா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு கொஞ்சம் ரேட்டு எச்சு அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கு. அது ரேட்டு வந்து எச்சுக்கு வந்தீங்கன்னா சும்மாவே இருக்கிற சொல்லாங்கன்னா 35,000 40,000 கற மாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. இன்னைக்கு வரைக்கும் பால் 2.5 லிட்டர் கறந்த மாடு 40,000 யாராச்சும் கொடுத்து இருந்தா சொல்லுங்க, கேட்டுக்கலாம். அது போல வந்து இந்த மாதிரி நல்ல ஒரிஜினல் பிரீடுல காங்கை மாட்டுல இருந்து விலை கம்மியா இருக்கிற சொன்னா நான் ஏத்துக்கிறேனுங்க. சரிங்கண்ணா. சும்மா சொல்லுவாங்க விலையச்சுன்னுங்க. அந்த அதுக்கு தகுந்த உள்ளதான பொருளுக்கு தகுந்ததான விலை கேட்கலாம். நீங்க ஒவ்வொரு மாடு நம்மளதே பாருங்க. சரிங்க. விலை இருக்கிறவை மாட்டை பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. அப்புறம் விலையச்சுங்க கறவை மாடு 40,000 கிடைக்குன்னு சொல்லுவாங்க. கறவை மாடு நீங்க 40,000 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் கறக்கிற மாடு யாரு மாடு தந்திருக்கிறாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பிரீடு காலை யாராச்சும் தந்தாலும் சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த டைப்ல எல்லாம் காலை இருந்தா சொல்லுங்க. யாராச்சும் ஒரு 35,000 40,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா நானும் வேணா போட்டி போட்டு கொடுக்கறது தயார் பண்ணலாம். சும்மா வாங்காததுக்கு வந்து விலையச்சுன்னு சொல்லுவாங்க ஒண்ணுங்க. சும்மா பேருக்காக சொல்லுவாங்க. அது போன விலையச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால விலையச்சு தானே இருக்கும். ஒரு பொருள் வந்து நல்ல தரமா இருக்கிற பொருளுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தக்காளியே இருக்கு, ஒரு டிப்பர் 100 ரூபாய்க்கு விக்கி. அதே காட்டுல விளைஞ்ச தக்காளி 200 ரூபாய்க்கு விக்கி. அதே மாதிரிதானுங்க. ஒரு வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு விக்கி. அதே காட்டுல விளைஞ்சது 75 ரூபாய்க்கு விக்கி. அந்த தரத்துக்கு தகுந்ததான் நம்ம பணம் கேட்கற மொழியா விலையச்சுன்னு வந்து யாருமே சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சரிங்க. நம்ம பொருளை பாருங்க, பார்த்துட்டு விலையச்சுன்னு ஒரு சும்மா கதை கட்டிக்கலாம். நம்மள ஒரு பொருள் போய் வாங்குற ஒரு துணி கடைக்கு போல அங்க விலையச்சுன்னு சொல்லலாம். அது தரம் இருக்கிறங்காட்டி தானே வந்து நம்ம வாங்குறோம். தங்கத்திலேயே இருக்குது விலை. 3 விதமா 4 விதமா தங்கத்திலேயே விலை இருக்குது இல்லைங்க. அதே மாதிரிதான் தரமான மாடுகளா இருக்கிறதுனால அந்த பொருளுக்குள்ள விலைத்தான் கேட்கற மொழியா கம்மியில கேட்க மாட்டோம். நீங்க மாட்டை பார்த்துட்டு விலை கேளுங்க. சரிங்க. மாடு தரம் என்ன இருக்குதோ அதுக்கு. இந்த சின்ன மாட்டை வந்து நான் வாங்குறதே இல்லை. 35,000 மாடு இருக்குதான்னு கேட்பாங்க, 40 மாடு இருக்கான்னு. அந்த மாட்டை வேணா தரம் பத்தாது. அதனால அந்த மாட்டை வாங்கின ஒரு அரைப்படி அப்படிதான் பால் கறக்குது. அதனால அந்த தரம் இல்லாத மாட்டையும் நான் கையிலே சரியா வாங்க மாட்டேன். கண்ணுக்குட்டியும் அப்படித்தான். அந்த திமுல் அது எல்லாமே பார்த்து வாங்குறதுனால 10 கூட போட்டு தான் நானும்
இந்த மாடு ஒரு இந்த மாதிரி இந்த காலையில கொடுக்குற இந்த காலைக்கு இறங்குற கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வரும். அப்ப அந்த கண்ணுக்கு வந்து அந்த விலை இருந்துதான் தெரியும். அது இல்லாம ஒரு குட்டத்திமலோட இது வந்து எதை பார்த்தால் ஷோ குவாலிட்டிங்குவாங்க. ஷோ குவாலிட்டினா 100 மாடு எடுத்தீங்கன்னா ஒரு 20 மாடு ஷோக்கு வராது. ஆனா இன்னைக்கு பேப்பர் இதுல போட்டீங்கன்னா இதெல்லாம் பக்காவான ஷோ குவாலிட்டிங்குவாங்க. ஷோக்குல போய் பிரைஸ் வாங்குறது 100 மாட்டுக்கு 5 மாடு தான் பிரைஸ் கிடைக்குது. அப்ப எப்படி எல்லா மாடு ஷோ குவாலிட்டி ஆகும்? இன்னைக்கு எல்லாருமே விளம்பரம் போற யூடியூப் அதுல கேட்டீங்கன்னா இது வந்து ஷோ குவாலிட்டின்னு போடுறாங்க. ஷோக்கு போய் பிரைஸ் வாங்கிட்டு வர சொல்லுங்க, அதுதான் ஷோ குவாலிட்டின்னு சொல்லலாம். இதே வந்து நார்மலான மாடு இந்த விலை இருக்கு, தரமான மாடு இதுலயே 100 மாடு எடுத்தோம் 2 தான் ஷோக்கு போய் வின் பண்ண முடியும். அதுதான் ஷோ குவாலிட்டி. ஆனா சும்மாவே என்ன பண்றாங்க, கேமரா ட்ரிக்ஸ் பண்ணிட்டு ஷோ குவாலிட்டி பால் மயிலா அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு நிறம் வந்தது கிடையாது. சரி சரிங்க. இருக்கிற காங்கி பிரீடுக்குள்ள நிறம் வந்து ஒரிஜினல் நிறம். ரெண்டாவது வந்து 100 மாடு எடுத்து ஒரு 2 மாடு சோக்கு போற குவாலிட்டியே கிடைக்கி. அதுல வந்து என்னன்னா இதுலயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 80% நல்ல மாடை பொறுக்கி எடுத்து கொடுக்கலாம். அதனால அதுக்குள்ள விலை கிடைக்குது. அவ்வளவுதான். தரமற்ற மாட்டை வந்து நம்ம ஷோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிற மாடு வந்து ஏன்னா வெட்டுக்கு போகாது, எதை காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு 35-40 இந்த இயற்கை விவசாயம் பண்ணலாம், ஒரு 1/2 லிட்டர் பால் கறக்கலாம், அதுக்கு வேணா ஆகு. நானும் வெட்டில இருந்து வாங்கிட்டு வர்றேன் நல்ல மாட்டை பொறுக்கி எடுத்து. இன்னைக்கு கறிக்காரரை எச்சு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதுல இருந்து நல்ல மாட்டை பொறுக்கி எடுத்து இன்னைக்கு வெட்டில இருந்து நிறைய காப்பாத்தி கொண்டு வந்து செனை நிறுத்தி இந்த காலையை போட்டு காட்டை பிரிச்சு விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேனுங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். இல்ல எங்களுக்கு தெரியுதுங்கண்ணா, நிறைய பேர் கண் முன்னாலே நம்மள வந்து பார்க்க சொல்லுங்க, எவ்வளவு நிதா இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கு. இதே மாதிரிதான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷம் விளையச்சுன்னே சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் ஃபீல்டுல ஒரே மாதிரி மாடு வித்துட்டு இருக்கேன் நான். ஒருத்தன் எங்க கூட போட்டி ஓட்டவி இருக்கலாம், எனக்கு பின்னால வந்தவி இருக்கலாம். அவையெல்லாம் ஏன் தரமற்ற மாடுக்கு போறாங்க. காங்கை மாடு நல்லா பண்றதாச்சு, அதை விட்டு எருமைக்கு போறாங்க, ஹெச்எப் மாட்டுக்கு போறாங்க, வட இந்திய மாட்டுக்கு போறாங்க. இப்படி ஒவ்வொரு மாட்டுக்கு பிற இன மாட்டுக்கு ஏன் போறாங்க? அப்ப தரமா பண்றாங்கல்ல, அப்ப தரமானது காங்கை மாட்டையே பண்ணணும்ல. அதை இன்னைக்கு விளையச்சுன்னு சொல்றதுக்கு 20 வருஷம் ஆச்சு. நான் வந்து எங்கிட்ட வந்து ஒரே மாதிரி மாடு போகுது, ஒரே மாதிரி வச்சிருக்கிறேன், ஒரே மாதிரி நேம் இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால போயிட்டே இருக்குது. இத்தனை பேர் யூடியூப் எடுத்து விளம்பரம் போடுறாங்க. நான் பெருசாவே விளம்பரம் இத்தனை பேர் போடுறதுக்காக தான் நான் எடுத்து விளம்பரம் போடுறேன். ஆனா எங்கிட்ட வந்து தரமா போயிட்டே இருக்குது பாருங்க. உள்ள ஒவ்வொருத்தர் இதை போட்டு காலையில ஒரு விளம்பரம், சாயந்தரம் ஒரு விளம்பரம் போட்டு விற்க முடிய மாட்டேங்குது. ஆனா எங்கிட்ட வந்து கடுத்தாரியில இன்னைக்கு வரைக்கும் மாசம் 50 to 60 மாடு நீங்களும் பாக்குறீங்க காலக்கண்ணு கிடைக்குன்னு போயிட்டே இருக்குது. பழையகோட்டை மாட்டு தாவணி வாரம் ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தவறா மாட்டு தாவணியிலேயே மாடு கொண்டு கட்டி நேர்ல பார்த்து விற்கிற. இன்னைக்கு வரைக்கும் மாடு தாவணி 6-7 வருஷம் ஆச்சு. 7-8 வருஷமா வந்து நேர்ல பார்த்து மாடு வித்துட்டு இருக்கிறேன். அப்ப வந்து ஒரு தரம் இல்லாம இருந்தா எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? கண்டிப்பாங்க. விலை எச்சுன்னு சொல்றாங்களா, அதுக்காக சொல்றேன். இத்தனை பேரும் போட்டி ஒண்ணு வந்து மாட்டு தாவணியில் கொண்டு வந்து மாடு நேரில் கட்டி பார்த்து விற்க சொல்லுங்க. வாரம் ஒண்ணு 4 மாடு 6 மாடு 7 மாடு இன்னைக்கு வரைக்கும் மாடு தாவணியில் கொண்டு போய் மாடு வித்துட்டு இருக்கிறேன். அதனால வந்து தரமான மாட்டுக்கு வந்து விலை இருக்குதான் செய்ய. அதனால அந்த விலை எச்சுன்னு வந்து யாரும் யோசனை பண்ண வேண்டியது இல்ல. அப்படி விலை கம்மியா வேணும்னா அந்த தரமற்ற மாடு வேணும், விலை கம்மியா கிடைக்கும். அந்த மாடு வந்து நானும் வாங்குறதுல சரியா முடிஞ்ச அளவு பொறுக்கி பார்த்து நல்ல மாடு பொறுப்பை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்னா ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைகள், திருப்பூர் மாவட்டம், பல்லடம், செல் நம்பர் 98 422 568, இன்னொரு செல் நம்பர் 39 44 74 968.